அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறதுல அது முதல் நட்சத்திரம். சொல்லுங்க சாமி, அஸ்வினி நட்சத்திரத்திற்கு எந்த ஒரு காரியத்திலையும் இவங்க ரொம்ப வேகமாக சுறுசுறுப்பாக ரொம்ப சிறப்பாக அதை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இவங்களுக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கு. வைராக்கியமாக கொண்டவர். நிறைய டாக்டர்ஸுகளை கொண்ட நட்சத்திரம் அஸ்வினி. அவர்களெல்லாம் வந்து ரொம்ப கைராசியான டாக்டர்கள்னு பேர் எடுத்துருக்காங்க. நம்ம கடமை நம்ம செய்யணும் அப்படின்னு செய்யக்கூடிய நட்சத்திரம் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இவங்ககிட்ட. அதில் பெரிய மைனஸ் என்னென்னா, எல்லோருக்கும் நல்லவனாக இருப்பதற்கு இறைவனாலும் முடியாது, எல்லோருக்கும் பயன்படுறதுக்கு பணமாக இருக்க முடியாது. தான் கண்ட்ரோலில் மற்றவங்கள வச்சுக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து இவங்களோட பெரிய மைனஸ். முன்னோர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு இவங்க வந்து பொறுப்பேற்கிறதுக்கு நம்ம வந்து பார்க்குறோம். அதனால் அஸ்வினியில் பிறந்தவங்க இந்த தாய் வழி சொத்துக்கள் பிரச்சனையில் இருக்குது அப்படின்னா, பல ஆயிரம் பேர்த்தை காப்பாற்றிய கோவில் இந்த கோவில். 2023 ரொம்ப கடுமையான சோதனைகளை சந்திச்சாங்க. மேஷத்தில் வந்து சூரியன் உச்சமாக இருந்தால், அது அஸ்வினியில் இருந்தாலும் சரி, பரணியில் இருந்தாலும் சரி, கார்த்திகையில் இருந்தாலும் சரி, மலை மேலே இருக்கக்கூடிய அரசியல் ரீதியாக வெற்றி பெறுவதற்கு இந்த கோயிலுக்கு போய் 1 லிட்டர் நெய் வாங்கி கொடுத்து, அஸ்வினி நட்சத்திரம் வழிபட வேண்டிய தெய்வம், வச்சுக்கொள்ள வேண்டிய படம், அவர்கள் மலர் என்ன சார்? சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்க சாமி. உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேயர் அனைவருக்கும் வணக்கம். சாமி, அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறதுல அது முதல் நட்சத்திரம். நம்மளுக்கு வந்து 27 நட்சத்திரமா வச்சிருக்கோம். சொல்லுங்க சாமி, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு. எல்லாரும் அஸ்வினியில் ஆரம்பிச்சு உணவு ரேவதியில் முடிப்பாங்க. நம்ம ரேவதியில் ஆரம்பிச்சு இப்பதான் அஸ்வினிக்கு வந்து சேர்ந்துருக்கோம். நம்ம அப்படித்தானே சாமி, மீனத்தில் ஆரம்பிச்சு மேஷத்துல. ஆமாம், மீனத்தில் ஆரம்பிச்சு மேஷத்துக்கு வந்துடுறோம். சரி, ஏன்னா எப்போவுமே முதலாக கேட்குறவங்க கொஞ்சம் கடைசியாக கேட்கட்டுமே, எப்போவுமே கடைசியாகவே கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் முதலாக கேட்கட்டுமே அப்படிங்கிற நல்ல எண்ணம் தான், வேற ஒன்றும் இல்லை. 27 நட்சத்திரங்களில் முதலாவது நட்சத்திரம் அஸ்வினி. இது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினின்னா குதிரை, அஸ்வம். இந்த பேரில் வந்து அஸ்வத்தாமன் அந்த மாதிரி நிறைய வீரர்கள்லாம் இந்த நட்சத்திரத்தில் இருந்திருக்கிறாங்க. ஸோ அஸ்வத்தாமன் வந்து எனக்கு மகாபாரதத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். அந்த அஸ்வினிங்கிறது பார்த்திங்கன்னா குதிரை. அப்போ இவங்க வந்து குதிரை போல் வேகமாக ஓடக்கூடியவர்கள், ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. எந்த ஒரு காரியத்துலையும் இவங்க ரொம்ப வேகமாக சுறுசுறுப்பாக ரொம்ப சிறப்பாக அதை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இவங்களுக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். வைராக்கிய குணம் கொண்டவர்கள். வைராகிய குணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் இவங்க வந்து அந்த கடிவாளம் கட்டிய குதிரையாக ஓடுவது சிறப்பு. குதிரை வந்து எப்படி கடிவாளம் இல்லாமல் ஓடினால் ஒரு இலக்கை அடையாதோ, ஒரு இலக்குன்னா அந்த இலக்கை நோக்கி இவங்க கரெக்டாக ஓடணும். அது ஏன் குதிரைக்கு வந்து ஒரு கடிவாளம் கட்டி இந்த கண்ணை வந்து இந்த இடத்துல மறைச்சிட்றாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ரோட்டில் வந்து நேராக மட்டும்தான் தெரியும், சைடு பார்வையே தெரியாது. இந்த இவங்க வந்து அதிகமாக வேடிக்கை பார்ப்பது. இப்போ ஒரு கூட்டத்துக்கு போகிறாங்கன்னா இவங்க என்ன பொருள் வாங்க போனாங்களோ அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறது. நிறையா இருக்கும். ஒரு மாலுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போய் பார்க்குறது, அங்கே என்ன தான் இருக்குன்னு போய் பார்க்குறது. அப்போ நம்ம தேவையே இருக்காது, அதை போய் என்ன இருக்குன்னு பார்த்து அதில் 2 வாங்கி அதில் 2 வாங்கி கடைசியில் பார்த்தீங்கன்னா பெரிய பில்லாக சேர்ந்துடும். அதனால் அந்த குதிரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணில் அப்படி கட்டியிருப்பாங்க. எல்லாரும் நம்ம பார்த்துருப்போம். அந்த குதிரை நேராகவே ஓட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. இவர்கள் பார்வை இவர்கள் வாழ்க்கையில் என்ன லட்சியமோ அதை நோக்கியே இருக்கணும். நான் வந்து ஐஏஎஸ் படிக்கிறேன் அப்படின்னா அந்த அதை நோக்கியே இருக்கணும். சிஏ படிக்கணும்னு ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிக்கும் பொழுது அந்த எண்ண ஓட்டம்லாம் வேகமாக இருக்கும். நம்ம ரொம்ப சிறப்பாக பண்ணுறோம், வேகமாக ஓடுறோம், பண்ணிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் என்னன்னா நாளடைவில் கொஞ்ச நாள் கழித்து இவர்கள் கொஞ்சம் கூட இருக்கிறவங்க இவங்க பார்க்குற கண்ணோட்டத்தெல்லாம் பார்த்து கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த கிரேடுக்கு கீழே இவங்களை யாரும் கிரேடு கீழே இறக்க வேணாம், இவங்களே அந்த கிரேடுக்கு கீழே இறங்கிடுறது அப்படிங்கிறது விஷயம். இவங்க நினச்சாங்கன்னா, நீங்கள் வந்து அஸ்வினியில் சாமி நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய டாக்டர்ஸுகளை கொண்ட நட்சத்திரம் அஸ்வினி. நிறைய கல்லூரி பேராசிரியர்கள், ஹச்ஓடி, நிறைய வந்து சயின்டிஸ்ட்டு, வல்லுநர்கள், நிறைய பேரை உருவாக்குற நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் கூட எனக்கு ஒரு ஞாபகம் வருது சாமி. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மருந்து எடுத்து கொடுத்தாங்கன்னு வைங்களேன், நோய் உடனே குணமாகும். சும்மா ஒரு மாத்திரை எடுத்து கொடுத்தாலும் நோய் குணமாகும். அவங்க கையில் எடுத்து கொடுத்தா. ஏன்னா இது மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரமாக அதை நம்ம பார்க்குறோம். நான் வந்து அஸ்வினியில் சில டாக்டர்கள்லாம் சந்திச்சிருக்கிறேன். அவர்களெல்லாம் வந்து ரொம்ப கைராசியான டாக்டர்கள்னு பேர் எடுத்திருக்கிறாங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இன்ஜினியர்ஸ் இருக்கிறவங்க ரொம்ப கைராசியான வீட்டுக்காரன்னு பேர் எடுப்பாங்க. இவங்க வந்து வீடு கட்டினா அந்த வீடுகள் வந்து சுபிக்ஷம் அடையும், சீக்கிரமாக வீடு கட்டி முடியும். ஏன்னா இவங்க வந்து இப்போ ஒரு ஷெட்யூல் போட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு சிவில் இன்ஜினியராக ஷெட்யூல் போட்டிங்கன்னா 110 நாள், அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ பெரிய வீடு கட்டினீங்கனாலும் 110 நாளில் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் முடிச்சிடலாம். நீங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணக்கூடிய இன்டீரியர் தான் அடுத்து உங்களுக்கு லேட் ஆகும். ஆஸ் இஸ் ஒரு சிவில் இன்ஜினியராக நான் சொல்கிறேன்.
நீங்கள் வந்து 2 மாடி கட்டினாலும் சரி 3 மாடி கட்டினாலும் சரி 3 மாடி வரைக்கும் அதிகபட்சம் 110 நாளில் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் முடிச்சிடலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிற சிவில் இன்ஜினியர்கிட்ட கொடுத்தீங்கன்னா 110 நாளில் அந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரை முடிச்சிருவாங்க. நீங்கள் வந்து சரியாக பணத்தில் ஒத்துழைச்சா மட்டும் போதும். அதே போல் வேகமாக நோயை குணப்படுத்துவது, தீயணைப்பு வீரர்கள் ரொம்ப விரைந்து செயல்படுறவங்க நான் அஸ்வினியில் நிறைய பார்த்துருக்கேன். 10 பேர் தீயணைப்பு வீரர்கள் இருக்கும்போது ஒரு ஆள் மட்டும் ஆளாக தூக்கி போட்டு மேலே ஏறிட்டு இருப்பார். நீங்கள் அவரை கூப்பிட்டு கேளுங்க, என்ன நட்சத்திரம்பா நீ அப்படின்னு. சாமி நான் அஸ்வினிப்பா அப்படிம்பார் அவர். அது காரணம் என்னென்னா, அடுத்தவங்களுக்காக இவங்க பார்த்துக்கிட்டே நிற்க மாட்டாங்க. அவங்க செய்யட்டும் இவங்க செய்யட்டும், நம்ம வந்து அடுத்தது போவோம் அப்படின்னு லைனில் நிற்கக்கூடிய நட்சத்திரம் இல்லை. நன்மையோ தீமையோ நம்ம வேலை, நம்ம நம்ம கடமை நம்ம செய்யணும் அப்படின்னு செய்யக்கூடிய நட்சத்திரம். பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இவங்ககிட்ட. அதில் பெரிய மைனஸ் என்னென்னா, தன் வேலையிலிருந்து இவங்க கவனச்சிதறல்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இவங்க வந்து மற்ற விஷயங்கள் அதே உங்களை வந்து ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறீங்க, ஒரு டாக்டராக இருக்கிறீங்க, ஒரு வக்கீலாக இருக்கீங்க. 4 பேர் நல்ல வக்கீல்னு சொல்லுவான், 4 பேர் கெட்ட வக்கீல்னு சொல்லுவான். நீங்கள் வந்து எல்லாருக்கும் நல்லவனாக இருப்பதற்கு சிவபெருமானாலே முடியல. அவரையே போய் 4 பேர் திட்டுறவன் இருக்கிறான், அவரையே போய் புகழ்றவன் 4 பேர் இருக்கான். ஒரு நாளைக்கு அவர் எத்தனை புகழ்ச்சியை கேட்குறாரு, எத்தனை அழுகையை பார்க்குறாரு. எல்லோருக்கும் நல்லவனாக இருப்பதற்கு இறைவனாலும் முடியாது. எல்லோருக்கும் பயன்படுறதுக்கு பணமாக இருக்க முடியாது. இப்போ நமக்கு பண தேவை இருக்குது, நமக்கு யாராவது பணம் கொடுத்தா நம்ம வாங்கிக்கிறோம். ஏற்கனவே ஈடு ரேட்டில் இருக்கிற ஒருத்தட்ட கொண்டு போய் ஏன் நீங்கள் ஒரு 10 கோடி வச்சிங்கன்னா அவன் வந்தால் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவான், ஏற்கனவே நான் ரைட்டில் இருக்கேன், ஏன்டா என்னை எரிச்சல் படுத்துறேன், அப்படி வரும் இல்லையா? அந்த மாதிரி எது ஒன்றையும் தேவை அறிந்து செயல்பட வேண்டும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வேகமாக செயல்படுவது, விரைந்து செயல்படுவது அப்படிங்கிறதோட அந்த வேகத்தோடு விவேகமும் சேர்ந்து அதில் ஓட வேண்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் ரொம்ப ஆழமாக உள்ளே இறங்கி பார்க்குறது. இது வந்து தேவையோ தேவையில்லையோ ரொம்ப டெப்த்துக்கு இறங்கி அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது. அதாவது நமக்கு வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம போய் ஒரு கீரை வாங்குகிறோம். அந்த கீரை எங்கே விளைஞ்சது, இது எந்த ஊர்லேருந்து வந்தது, இது மருந்து தெளிச்சிருக்கா தெளிக்கலையா அப்படின்னு அதை பற்றி ரொம்ப டெப்த்தாக ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் போய் டெப்த்தாக ஆராய்ச்சி பண்ணுறது. அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணும்போது இவங்க நிம்மதி இவங்களே இழந்துடுறாங்க. ஒரு சில உறவுகளை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறது, அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை பற்றியே இவங்க வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறது, ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது, தான் கண்ட்ரோலில் மற்றவங்கள வச்சுக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து இவங்களோட பெரிய மைனஸ். அதே போல் இப்போ கோயிலுக்கு போகணுன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டே இருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு டூர் போகலாம் வாங்கன்னா கூட வாங்க நம்ம திருவாரூர் வரைக்கும் போயிட்டு வருவோம் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்கள கோயிலுக்கு டூர் கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் இவங்க தான். அதே போல் இவங்க எதை நோக்கி ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்களோ, ஒரு சிலர் வந்து கோயில் பக்கமே போக மாட்டாங்க. அவங்க கோயில் பக்கமே போக மாட்டாங்க நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா. ஒரு சிலர் கோயிலே அடிக்ஷனாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணாமல் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்க ஆராய்ச்சி பண்ணி அதில் இவங்களா தெளிஞ்சு ஆமாம் ஓகே இது கரெக்டு தான் அப்படின்னு அவர்களாக தெளியும் வரை அடுத்தவர்கள் சொல்லி இவங்க கேட்கறது ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு விஷயத்த அடுத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க கேட்குறதோ, இல்லை அடுத்தவங்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக அதை எடுத்துக்கிறதோ அப்படிலாம் கிடையாது. இவங்க ஒரு மெடிசன் எடுக்கணும்னா அவ்வளோ சீக்கிரம் அடுத்தவங்க சொல்லிலாம் எடுக்க மாட்டாங்க. இவங்களாம் ஆராய்ச்சி பண்ணி அது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறலாம் ரொம்ப ஆராய்ச்சி குணம் இவர்களுக்கு ரொம்ப அதிகம். அஸ்வினி வந்து கர்ம நட்சத்திரமாக நம்ம பார்க்குறோம். மேசராசி மண்டலத்தில் நம்ம வந்து கர்ம நட்சத்திரமாக பார்க்குறோம். இது வந்து தாய் வழி கர்மதோஷம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தாயார் வழியில் 2 திருமணங்கள் நடைபெற்றிருப்பது, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடைபெறுவது, தாயார் வழி சொத்துக்கள் பிரச்சனைகள் இருப்பது, தாயார் வழியில் சொத்து கொடுக்காம போகிறது அல்லது சொத்தை வச்சுக்கிட்டு கொடுக்காம போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அதில் வந்து பார்க்குறோம். ஒரு 2-3 தலைமுறையாக கேஸ் நடக்கிறது, இவர்களுக்கும் இவர்கள் தாயார் வழிக்கும் சரியாக ஒத்து போகாமல் போகிறது, சித்தி சித்தப்பா சின்னம்மா பெரியம்மா அந்த மாதிரி வந்து அம்மாவின் உடன்பிறப்புகளால் தாய் மாமன் வந்து இவங்க அம்மாவுக்கோ அல்லது இவங்களுக்கோ சரியாக சொத்து கொடுக்காம விட்டு அதில் கேஸ் நடக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம அஸ்வினியில் வந்து பார்க்குறோம். இதை வந்து தாய் வழி கர்மதோஷம்னு இதுக்கு பேர். தாயார் வழியாக வரக்கூடிய அதிகமான கர்மதோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நட்சத்திரமாக இதை வந்து நம்ம பார்க்குறோம். பின்னாடி வரக்கூடிய வாரிசுகளுக்கு திருமணம் தாமதமாவது, நீங்கள் வந்து படிப்பில் தாமதமாகிறது, நம்ம முன்னோர்கள் செய்யக்கூடிய வினைதானே நம்ம அத்தனையும் கொண்டு போய் சேர்க்கிறது. முன்னோர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு இவங்க வந்து பொறுப்பேற்கிறதுக்கு நம்ம வந்து பார்க்குறோம். அதனால் அஸ்வினியில் பிறந்தவங்க இந்த தாய் வழி சொத்துக்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இவங்க தாயார் வழி குலதெய்வத்தை போய் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. இவங்க அம்மாவுடைய அப்பா இருந்திருப்பார் இல்லையா, அவருடைய குலதெய்வத்திட்ட போய் மன்றாடுங்க. இந்த மாதிரி எங்களுக்கு நியாயமாக வரணும், எங்கள் மாமா கொடுக்க மாட்டேங்கிறாரு, அதை என்னங்கிறது நீங்களே கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்க
அப்படின்னு சொல்லிட்டு போய் இவங்க வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நிச்சயம் அந்த குலதெய்வத்துக்கு போறப்ப நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க சாமி, அதையும் சொல்லிருங்க அவங்க செய்யட்டும். ஆமாம், குலதெய்வத்துக்கு போகும்போது 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ கரும்பு சர்க்கரை, 1 கிலோ கோதுமை ரவை, இதை 3ஐயும் வாங்கிட்டு போய் கோயிலில் கொண்டு போய் வச்சு ஒன்றா கலந்து வச்சு சாமி கும்பிட்டு 2 கையாலையும் அள்ளி அந்த கோயில்களை சுற்றி அப்படியே அந்த எறும்புகளுக்கு போட்டு, குலதெய்வத்தில் ஆண்களாக இருந்தால் நல்லா நீட்டி விட்டு குலதெய்வத்துக்கிட்ட மன்றாடி வணங்கிட்டு, பெண்களாக இருந்தால் மண்டி போட்டு சாமி கும்பிடணும். ஆண் தெய்வமாக இருந்தால் வேட்டி வசனம் எடுத்துகிட்டு போகலாம். பெண் தெய்வமாக இருந்தால் இவங்க வந்து சிவப்பு கலரில் மஞ்சள் கலரில் ஒரு புடவை எடுத்துகிட்டு போகலாம். சிவப்பு கலரில் ஒரு புடவை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப சிறப்பு. கொண்டு போய் புடவை கொண்டு போய் சாற்றி வழிபட்டால் இதை வந்து தாய் மாமனோ அல்லது தாயார் வழி சொத்துக்களோ பிரச்சனைகள் இருக்குது, ஆக்குப்பையில் இருக்குது, இல்லை யாராவது ஆக்கிரமிப்பில் இருந்து போக மாட்டாங்க, அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து இவங்களுக்கு கை கொடுக்கும். தாய் வழி கர்மதோஷம் இதிலிருந்து நிவர்த்தி ஆகும். அஸ்வினி கர்ம நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டை, இறகுசேரி மும்முடிநாதர் தேவக்கோட்டையில் இருக்குது. இறகுசேரி அப்படிங்கிறது ஊர். அந்த ஊரில் வந்து இருக்கக்கூடிய மும்முடிநாதர் அப்படிங்கிற சுவாமியை போய் வழிபட்டுட்டு வந்தால், இந்த அஸ்வினி அன்னைக்கு போய் வழிபட்டால் தாய் வழி கர்மதோஷமும் விலகும், தாயார் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் விலகும். நிச்சயமா சாமி, அது அவங்களுக்கு பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த கோயில் கொடுத்துருக்கு. ஆமா சாமி, பெரிய விஷயம் கர்ம நட்சத்திரத்துக்கு. இது வரைக்கும் இந்த கோயில் வந்து நம்ம வெளியில பெருசா தெரிஞ்சிருக்காது. அங்க வந்து மும்முடிநாதர் 3 பேருமே அங்க இருப்பாங்க சாமி. பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 பேருக்கும் முடிசூட்டப்பட்ட கோவில் அந்த கோவில். அதுக்கு வந்து மும்முடிநாதர்னே பேரு. அரண்மனை சிறுவயல் அப்படிங்கிற ஊர் பக்கத்துல அது இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கோயிலுக்கு நானே போயிருக்கேன். அந்த கோயிலுக்கு போகும்பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றம். இது அங்கே போயிட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தாயார் வழியில் பார்த்தீங்கன்னா சித்தப்பா கேஸ் போட்டிருக்கிறது, சித்தி கேஸ் போடுறது, அம்மாவுடைய அக்கா பெரியம்மா கேஸ் போடுறது, மாமா கேஸ் போடுறது, இந்த மாதிரிலாம் இருந்து அவங்களே பேசி சமாதானம் பண்ணி சரி ஓகே இதில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நிச்சயமா சார், நிச்சயம். இந்த அஸ்வினிக்கு வைநாசிக நட்சத்திரம். அஸ்வினிக்கு 22ஆம் நட்சத்திரம் திருவோணம். நீங்கள் வந்து நட்சத்திரத்தில் 22ஆம் நட்சத்திரம் திருவோணம், அஸ்வினி 1ங்கிறனால 22ஆம் நட்சத்திரம் திருவோணம். என்னன்னா வைநாசிகமே சந்திரன் ஆயிடுது. அதான் இதுல இருக்கிற பிரச்சனை. இப்போ அஸ்வின் நட்சத்திரத்துல சந்திரன் நிற்கிறதுனால தான் நம்ம வந்து அது அஸ்வின் நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம்னே சொல்றோம். அஸ்வினிக்கு 22ஆம் நட்சத்திரம் திருவோணமா வர்றதுனால சந்திரனே வைநாசிகமாகி மேஷத்துல அஸ்வினிலே நின்றார். அதனால சந்திரன் தாயார், அப்ப தாயார் வழியாக நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறார் ஜாதகர். நீங்க வந்து திருவோண நட்சத்திரம் ஒரு அருமையான நட்சத்திரம், பட் ஏன்னா இவங்களுக்கு வந்து வைநாசிகம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மைநாதர் சேரன்மாதேவி கொடுப்போம். சேரன்மாதேவியில் இருக்கக்கூடிய அம்மைநாதரை போய் வழிபட்டு வந்தால் ரொம்ப சிறப்பு. அங்கே போகும் பொழுது நீங்கள் சுவாமிக்கு மாலை, அம்பாளுக்கு மாலை, பரிவார தெய்வங்களுக்கெல்லாம் மாலை வாங்கிட்டு போகணும். இந்த கோயில் வந்து காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். இரவு 8:30 வரைக்கும்லாம் அந்த கோயில் கிடையாது. அதே போல் இந்த கோயில்களுக்கு போகும்போது கட்டாயம் எண்ணெய் வாங்கிட்டு போகணும். இவங்க வந்து 100% 1 லிட்டராவது அந்த கோயிலுக்கு எண்ணெய் கொண்டு போய் கொடுத்து, நல்லெண்ணெய் கொண்டு போய் கொடுத்துட்டு, அரிசி சந்திரன் அப்போது அந்த கோயிலுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணக்கூடிய பச்சரிசி ஒரு 10 கிலோவோ 5 கிலோவோ ஒரு 25 கிலோவோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொண்டு போய் நெய்வேத்தியம் பண்ணுறக்கு ஒரு அரிசி கொடுத்து, அந்த நெய்வேத்தியத்துக்கு வேணுங்கிற மற்ற பொருள் வேறு ஏதாவது பாசிப்பருப்பு அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் அந்த கோயிலுக்கு கொடுத்து நீங்கள் வந்து வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 22ஆம் நட்சத்திரம் சந்திரன் வேலை செய்யாமல் போவார். ஏன்னா இந்த அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் திசை ரொம்ப கடுமையாக இருக்கும். முதல்ல வந்து கேது திசை வருமா, சுக்கிரன் வந்துடும். அடுத்து அப்படியே 20 வருஷம் சுக்கிரன், சூரிய திசை 6 வருஷம், சூரியன் ஒரு 6 வருஷம். அப்போ 26 கேதோட இருப்பு எவ்வளவோ அதை சேர்த்து 30 வயசுலயோ அல்லது 27, 28, 29, 30லேருந்து 32க்குள்ள சந்திரன் வந்துடுறாரு. அப்போ 30 டு 40, 32 டு 42ங்கும் போது இளமை காலத்திலேயே சந்திரன் வந்து வச்சு தாலி தான் தாளிச்சு விட்டுருவோம். வைநாசிக தசை நடக்கும். நம்ம போய் பார்ப்போம், இது என்னது அஸ்வினிலேருந்து கேதுவுடைய நட்சத்திரம் திசை நடத்துதுங்க, அதனால பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் அதை முடிச்சிருவாங்க. ஆனால் இது அப்படி அல்ல. 22ஆம் நட்சத்திரமாக திசை நடத்துறதுனால சந்திரன் எப்படி வளர்ந்து வளர்ந்து தேய்கிறாரோ அந்த மாதிரி இவங்க வளர்ந்து வளர்ந்து தேஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. திரும்ப வளருவாங்க, அப்படியே தேஞ்சிரும். எப்படி 15 நாளைக்கு சந்திரன் வளர்றார், 15 நாளைக்கு சந்திரன் தேய்கிறார், அந்த மாதிரி இவர்கள் வந்து ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை இவர்களால் வாழ முடியாது. இவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளருவார்கள், கஷ்டப்பட்டு அப்படியே ஈஸியாக தேஞ்சிருவாங்க. நீங்கள் வந்து ஜான் ஏர்னா மூலம் சறுக்குது அப்படிங்கிறதெல்லாம் இவர்களுக்கு தான் பொருந்தும். அதனால் அம்மைநாதர் சேரன்மாதேவி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இவங்க வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். திருவோண நட்சத்திரத்தன்னையும் போகணும். ஏன்னா அஸ்வினி 22ஆம் நட்சத்திரம் திருவோணம். இவங்களுக்கு வந்து இந்த தொடை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொடையில் சதை எடுத்து வச்சு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வருது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இவர்களுக்கு வரும். தொடை நரம்புகள், கால் நரம்புகள், கால் பிரச்சனைகள், கால் எலும்பு நரம்பு மஜ்ஜை அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர்றது
இதை வந்து நம்ம 22ஆம் நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய பிரச்சனையாக பார்க்குறோம். திருவோணம் பெருமாளுடைய நட்சத்திரம், ஆனால் கோயில் வந்து நம்ம அம்மைநாதர் தான் கொடுக்குறோம். இதுக்கு ஒரு சூட்சுமம் இருக்கிறது. ஏன்னா இது வந்து இங்கே மேலே வந்து செவ்வாய் கேது, செவ்வாயோட வீடு கேதுவுடைய நட்சத்திரம், அங்கே வந்து சனியோட வீடு பெருமாளுடைய நட்சத்திரம், சந்தனுடைய நட்சத்திரம். அப்போது இந்த அம்மைநாதர் வந்து அங்கே வந்து உங்களை தாயாகவும் தந்தையாகவும் இருந்து பார்த்து கொள்கிறார் அப்படிங்கிறதா விஷயம். சேர்மதேவியில் இருக்கக்கூடிய சந்திரன் ஸ்தலம் அது. அங்கே இருக்கக்கூடிய நவகிரக ஸ்தலங்கள்ல இந்த ஸ்தலம் பல ஆயிரம் பேர்த்தை காப்பாற்றிய கோவில் இந்த கோவில். அதில் வந்து நம்ம திருப்பூரில் வந்து நம்ம தாசில்தார் ஒருத்தர் இருக்கார். அவருடைய மனைவி ஒரு நாள் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த கோயிலுக்கு நாங்கள் ஒரு 25 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி சமையல் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டேங்க சாமி. அங்கே போய் பார்த்தா கோயிலில் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த கோயில் வந்து ரொம்ப ஆற்றங்கரை ஓரமாக இருக்கிறது. கொஞ்சம் இன்டீரியர் அந்த கோயில். காரில் தான் போக முடியும். பஸ்ஸெல்லாம் போகிறது ரொம்ப சிரமம் அந்த கோயிலுக்கு போகிறது. நீங்கள் பை காரோ அல்லது ஆட்டோ அந்த மாதிரி தான் பிடிச்சி போக முடியும். கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்குது கோயில். நாங்கள் எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். அவர் வந்து, என்னம்மா நீங்கள் இத்தனை பேர்த்துக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க, சாப்பிட்றதுக்கு வேறு யாருமே இல்லையே, சரி இருங்க நான் போய் பூஜை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் தீபாவளை காமிச்சிட்டு அவர் அர்ச்சகர் வந்து சாமிகிட்ட சொல்லியிருக்கார், இவங்க வந்து உன்னை நம்பி சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, நீ எதா பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்கெல்லாம் சுற்றி சாமி கும்பிட்டு நம்ம 19 முறை வளம் கொடுத்துறோம் இல்லையா, 27 தீபம் போடுங்க, 19 முறை வளம் வாங்க அப்படின்னு இவங்க 19 சுற்றிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த சாதத்தை வச்சுட்டு இவங்க சுற்றி முடிச்சு, சரி ஓகே போகிற வழியில் யாருக்கா கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேன் ஒன்று வந்திருக்கு. வேன் வந்து கரெக்டாக 24 பேர் இறங்கியிருக்காங்க அந்த வேன்லேருந்து. வந்தவுடனே இங்கே இந்த மாதிரி டூர் வந்தோம், நவரக டூர் வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அர்ச்சகர் கேட்டிருக்காரு, நீங்களாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு. இல்லைங்க அந்த கோயில் முடிச்சுட்டு தான் போய் சாப்பிடணும். ஓகே வாங்கன்னு போய் தீபாவளி காமிச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து வாங்க பிரசாதம் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கு மட்டை தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எல்லாருக்கும் வந்து வயிறார உணவு கொடுத்து அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அது இந்த மாதிரி மிராக்கிள் கடவுள் இப்படி இல்லாமல் சாமி அனுப்புவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீங்கள் அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யும் நோக்கோடு எதை செய்தாலும் இறைவன் உங்களுக்காக உதவி செய்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இறைவன் இருப்பை எப்படி நமக்கு உணர்த்துறான் அப்படின்னா, அவங்க நம்பி தானே எடுத்துகிட்டு போனாங்க, அங்கே கொடுத்துருவோன்னு நம்பி எடுத்துகிட்டு போனாங்க. அந்த நம்பிக்கையை வந்து அவன் கெடுக்கல இல்லை. அது வந்து சில கோயில்களில் நம்மளுக்கே தோணும். நான் என் பையனுக்கு வந்து அந்த கோயில் வந்து அவையோய் கோயிலாக வரும் சாமி. நாங்கள் வந்து முறை அந்த கோயிலுக்கு போகும்போது மாலை வாங்காமல் போயிட்டோம். சரி அங்கே தான் ஒரு கடை இருக்கும், நம்ம போய் வாங்கிக்கலான்ட்டு போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா பூரா பொட்டல் காடு, மாலை இல்லை. சுவாமிக்கு ஒரு முழம் பூ மட்டும் தான் வச்சுருக்காங்க. எனக்கு மனசே தாங்கலை. திரும்ப நம்ம காரை அம்பாசமுத்திரம் அமுச்சு போய் நீங்கள் போய் மாலை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் மாலை போட்டு பார்த்துட்டு வந்தோம். அந்த கோயிலுக்கு போகும்போது கட்டாயம் மாலை வாங்கிட்டு போங்க, எண்ணெய் வாங்கிட்டு போங்க. 22ஆம் நட்சத்திரம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா, ஏன்னா தாயார் நோயாளியாக மாறுவது, தாயாரே எதிரியாக மாறுவது, அம்மாவுக்கு மகனுக்கும் சண்டை நடக்கும் பார்த்துருக்கீங்களா? அம்மாவுக்கு மகனுக்கும் கேஸ் நடக்கிறது, அம்மாவுக்கு மகனுக்கும் சண்டை நடக்கிறது, அம்மாவும் மகனும் ஒத்து போகாமல் போகிறது, தாயார் வழியில் சித்தி சித்தப்பா வந்து இவங்க வாழ்க்கையை கெடுத்துறது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து நான் அஸ்வினிக்கு பார்க்குறேன். அதனால் இந்த சேர்மதேவி போயிட்டு வந்தால் ஒரு வேறு லெவலில் ஒரு மாற்றம் இவர்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இவர் சனி பகவான் திருவோணத்துலேருந்து மேலே ஏறிட்டார். 2020, 23 ரொம்ப கடுமையான சோதனைகளை சந்தித்தாங்க அவங்க. ஏன்னா 22ஆம் நட்சத்திரத்தில் சனி போயிட்டு இருந்தாரா, ரொம்ப கடுமையான ஒரு விஷயம். இப்போ தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க 7.5 சனி, சனி பகவான் இப்போ தான் மீனத்துக்கு வந்திருக்காரு, இனிமேல் தான் மேஷத்துக்குள்ளே வருவார், இப்போ தான் நமக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருக்குன்னு. இவங்க ஏற்கனவே ஒரு 7.5 சனியெல்லாம் அனுபவிச்சிட்டாங்க. 7.5 சனிக்கு நிகரான ஒரு துன்பத்தை 2020 to 23 இவங்க ரொம்ப கடுமையாக அனுபவித்தார்கள். இப்போ 7.5 சனியாக வரக்கூடிய சனி பகவான் இவர்களுக்கு நிறைய நன்மையை செய்வார். நிறைய பேர்த்துக்கு வந்து வீடு வாங்கி கொடுப்பார், நிறைய பேர்த்துக்கு வந்து வெளிநாடு அனுப்புவார், நிறைய பேர்த்துக்கு குழந்தை பிறக்கும். ஏன்னா 7.5 சனி பகவான் அவ்வளவு கெட்டவரெலாம் கிடையாது. இன்னொன்று சனி மேஷத்தில் தான் நீச்சம். சனி வந்து அங்கே நீச்சம் அடைகிறார். நீங்கள் மேஷத்தில் சனி இருக்கக்கூடியவர்களுக்கு ஆயுள் தீர்க்கம். யாருக்கெல்லாம் மேஷத்தில் சனி இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் ஆயுள் தீர்க்கம். சனி வந்து அங்கே நீச்சம் அடைகிறார். சூரியன் வந்து அங்கே உச்சம் அடைகிறது. சூரியன் உச்சம் அடைவது அங்கே சிறப்பு இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே நம்ம கார்த்திகை சொல்லும் போதே நான் சொன்னேன், சூரியன் வந்து அங்கே இருக்கக்கூடாது. சூரியன் யாருக்கு மேசராசி மண்டலத்தில் இருந்தாலும் அதுக்கு தாரதோஷம்னு பேர். இவங்க வந்து கணவனுக்கு மனைவி கடையில் நிறைய கான்ட்ரவர்சி ஆகிறது, குடும்பத்தின் மீது ஒரு ஆர்வம் இல்லாமல் போவது, குடும்பத்தை விட்டுட்டு கொஞ்சம் விலகி இருப்பது, குடும்பத்தை கண்டுக்காமல் போயிடுறது, அந்த மாதிரியான செயல்கள் வந்து கிரக அமைப்புகளில் ஏற்படுது. எல்லா அஸ்வினி எல்லா பரணியும் அந்த மாதிரி நடந்துக்கலனாலும் சூரியன் அங்கே இருப்பவர்கள் கொஞ்சம் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. ஏன்னா அங்கே சூரியன் சந்திரன் சேர்க்கை ஆகிடுதா. அப்போ சூரியன் சந்திரன் செயற்கை ஆகும் பொழுது இவர்கள் அமாவாசையில் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். சூரியன் வந்து அங்கே உச்சம், சந்திரன் அங்கே வரும் பொழுது அமாவாசை நேரஸ்ட் வந்துடுதுங்களா. அப்போ வாழ்க்கை வந்து ஒரு இருட்டில் போயிட்டு இருக்கா மாதிரியே போகும். அங்கே சூரியன் சந்திரன் சேருவது. அதே போல் ஏன்னா சந்திரனே வைநாசிகே அவர் அங்கேயே இருக்கார்.
சூரியன் உச்சமாகி அங்கேயே இருக்கார். ஒரு சிலருக்கு சனி நீச்சம் பெற்று அங்கேயே இருப்பார். ஒரு சிலருக்கு செவ்வாய் அங்கேயே இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து அதில் பார்க்குறோம். ஒருவேளை மேஷத்தில் வந்து சூரியன் உச்சமாக இருந்தால், அது அஸ்வினியில் இருந்தாலும் சரி, பரணியில் இருந்தாலும் சரி, கார்த்திகையில் இருந்தாலும் சரி, மலை மேலே இருக்கக்கூடிய முருகனுக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணால், வள்ளி தெய்வானையோட முருகன் எங்கிருந்தாலும், கீழேயோ அல்லது மலை மேலே எங்கிருந்தாலும் ஒரு பாலாபிஷேகம் பண்ணால் குடும்பம் ரொம்ப சுபிட்சம் பெறும். கணவன் மனைவிக்கு இடையில நல்ல ஒற்றுமைகள்லாம் ஏற்படும். நிச்சயமா சாமி. அஸ்வின் நட்சத்திரம் வழிபட வேண்டிய தெய்வம், வச்சுக்கொள்ள வேண்டிய படம், அவர்கள் மலர் என்ன சாமி? சாமி, உங்களோட விருட்சம் வந்து எட்டி மரம். எட்டி மரம் வந்து வீட்டில் வைக்க முடியாது. பட் வந்து எட்டி மரம் வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய மரம் அல்ல. ஆனால் கோவில்களில் வேற எங்கேயாவது இந்த எட்டி மரம் இருக்கும். அந்த எட்டி மரத்தை கிட்ட போய் இவங்க வேணா உட்கார்றது, எட்டி மரத்தை வழிபடுவதெல்லாம் ரொம்ப சிறப்பு. விலங்கு வந்து ஆண் குதிரை, குதிரை படம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியில் ஓடி வரா மாதிரி குதிரை படம் வைக்கிறது சிறப்பு. பொதுவாகவே சிறப்பு, இவர்களுக்கு ரொம்ப சிறப்பு. புழுதியில் ஓடி வரா மாதிரி, அதாவது பின்னாடி சூரியன் இருக்கிற மாதிரி இல்லாமல் தண்ணியில் ஓடி வர்றது ரொம்ப சிறப்பு. இவருடைய பறவை வந்து ராஜாளி. ராஜாளி பறவையோட வாழ்க்கை வரலாறை படிக்கிறது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஏன்னா ராஜாளி பற்றி தெரிந்து கொண்டால் இவர்களே ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிருவாங்க. ராஜாளி பறவையோட படத்தை வந்து வீட்டில் வைத்துக்கொள்வது அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதே போல் வெற்றி சின்னம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து அடுப்பு. அடுப்பு சம்மந்தப்பட்ட வேலை செய்யும்போது இவங்க வந்து ரொம்ப வேறு லெவலுக்கு வர்றாங்க. இவங்க வந்து மண் அடுப்பில் சமைச்சு சாப்பிட்றது, விறகு அடுப்பில் சமைக்கிறது, அந்த மாதிரி அடுப்புகளில் சமைச்சு சாப்பிட்றது இவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கொடுக்கும். மண்பாண்டங்களில் சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நிறைய இவங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மலர் வந்து அள்ளி, சிகப்பு அள்ளி இருக்கு இல்லையா, அள்ளியில் வந்து வெள்ளை இருக்கும், சிகப்பு இருக்கும். அள்ளி மலரில் வந்து செவ்வள்ளி இவங்களுடைய மலர். இறைவனுக்கு வந்து அள்ளி மலர் வைத்து வழிபடுவது மிக மிக சிறப்பு சாமி. இவங்க வழிபடக்கூடிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்லிமலை அரப்பாளீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். போயிட்டு வந்தால் அது ரொம்ப காடு மலைகள் நிறைந்த ஏரியா. செவ்வாய் காடு மலை நிறைந்தவர். அங்கே போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் காளகஸ்தியம் பெருமான், அங்கே போயிட்டு வரலாம். போயிட்டு வந்தால் ரொம்ப வாழ்க்கை நல்லதெல்லாம் நிறைய நடக்கும். அதே போல் எட்டயபுரத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில், எட்டயபுரம் ஊருக்குள்ளேயே இருக்குது. எட்டயபுரம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப நன்மை நடக்கும். இவங்க வந்து சாமி தயிர் சம்மந்தப்பட்டு, பால் சம்மந்தப்பட்டு என்ன வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம். இடம் பூமி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணலாம். நவதானியங்கள், கொள்ளு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க வந்து வச்சுக்கலாம். குதிரைக்கு கொள்ளு தானமாக இவங்க வந்து கொடுக்கலாம். பால் உணவுகள், பழக்கடைகள், வாழைப்பழம், மற்றபடி பழக்கடைகள் அதெல்லாம் வச்சுருக்கிறது ரொம்ப சிறப்பு. பேருந்து நிலையத்தில் இவங்க வந்து கடைகள் வைத்திருப்பது அல்லது கடைகள் வாடகைக்கு எடுப்பது அந்த மாதிரியான விஷயம். மக்கள் அதிகமாக கூடும் இடத்தில் கடை நடத்துவது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க பண்ணலாம். தேன் பண்ணை, தேன் தயாரிப்பது, தேன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சேல் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். அதே போல் தீபத்துக்கு தேவையான எண்ணெய் தயாரிப்பது, தீபத்துக்கு தேவையான விளக்கு தயாரிப்பது, தீபம் சம்மந்தப்பட்ட திரி அந்த மாதிரியான விஷயங்கள், பூஜா ஸ்டோர்ஸ் வச்சுக்கிறது. நம்ம பூஜா ஸ்டோர்ஸ் வச்சிங்கன்னா இது வேறு லெவலில் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா மாறும். அதே போல் இவங்க வந்து துளசி இலையை வந்து பயன்படுத்தி வழிபடக்கூடிய சிவன் கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வந்து ராஜராஜேஸ்வரன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது சாமி. அந்த கோவிலில் மட்டும் சுவாமிக்கு வந்து துளசி இலையை போட்டு துளசி மட்டும்தான் சாத்துவாங்க. வேற ஒரு சிவன் கோயிலில் துளசி போடுறது அந்த ஒரு கோயிலில் தான் சாமி. வேற எந்த கோயில்லையும் துளசி இலை பயன்படுத்த மாட்டாங்க. சிவன் கோயிலில் கிடையாது, பெருமாள் கோயிலில் தான் துளசி பயன்படுத்துவாங்க. அந்த கோயிலில் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் சாமி கும்பிட முடியும். அதாவது கருவறைக்கு பக்கத்தில் போய், பெண்கள் வெளியிலேருந்து தான் சாமி கும்பிடணும். இரவு 8 மணிக்கு பெண்கள் அனுமதிக்கப்படுறாங்க. அப்போ ஆண் அர்ச்சகர்களெல்லாம் வெளியில் வந்துடுவாங்க. அங்கே வந்து பெண்கள் மட்டும் போய் தனித்து சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு அமைப்பு அந்த கோவிலில் இருக்குது. அந்த கோயிலே ஓம் வடிவில் இருக்கும். சுவாமி பேர் ராஜராஜேஸ்வரன். அரசியல் ரீதியாக வெற்றி பெறுவதற்கு இந்த கோயிலுக்கு போய் 1 லிட்டர் நெய் வாங்கி கொடுத்து, துளசி இலை அங்கேயே, வெளியில் நீங்கள் துளசி வாங்கி போனால் வாங்கிக்க மாட்டாங்க, அங்கேயே தோட்டம் இருக்கிறது, அங்கேயே துளசி கட்டி கொடுக்குறாங்க. ஒரு முழமே 10 ரூபாயோ என்னமோ தான். நான் போகும்போதெல்லாம் நான் வந்து நிறைய அரசியலில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நான் சஜஷன் பண்ணியிருக்கேன். அங்கே போயிட்டு வந்து நிறைய பேர் அரசியல் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதில் 2026 தேர்தலில் நிறைய பேர் வெற்றி பெற காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்ம அந்த கோயில் தான் கொடுப்போம். ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அஸ்வின் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய மாற்றம். பொதுவாகவே இது வந்து அரசியலுக்கு உகந்த கோவில் சாமி. நெஞ்சான நன்றிகள் சாமி. சுகமே சொல்லுங்க சாமி. இது வரைக்கும் 27 நட்சத்திரத்தை நம்ம சிறப்பாக கடந்துட்டோம். நம்ம மீண்டும் ஒரு பொன்னான தருணத்தில் வெவ்வேறு விஷயங்களில் சந்திப்போம்.
இதை வந்து ரொம்ப நிறைவு செய்த இதை கேட்டுக்கிட்டு இருந்த அத்தனை அன்பர்களுக்கும் பக்தி இன்ஃபினிட்டியில் நம்ம 3 லட்சத்துல என்னமோ ஆரம்பிச்சோன்னு நினைக்கிற நட்சத்திரம் இன்னைக்கு ஒரு 6 லட்சத்துக்கு வந்துருச்சு. இன்னும் பல ஓட்டங்களை ஓடிக்கொண்டிருக்கிறது. வெற்றி குதிரையாகவே நம்மளது பக்தி இன்ஃபினிட்டி ஓடட்டும். எம்பெருமான் அதுக்கு அருள் புரியட்டும். சுகமே சொல்க சாமி. நன்றி, வணக்கம்.